பொண்ணு வாசமுள்ள சோல தாலிய முடிக்கும் வேளைய நினைச்சு தேடுது மனசு பாடுது வயசு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாளை எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாளை எந்த நாளு இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு இப்படி தான் பண்ணணுமா இல்லை வேற மாதிரி இந்த பாட்டு பண்ண முடியாது? வேற மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஆறு முகமான பொருள் ஆறு நரமல்தான் அழகன் இவன் முருகனிடம் இனிய தயர் தந்தான் இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு பாடலாம். இதே வந்து சிச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ காதலன் ஊருக்கு வரான், காதலியை காணாம பக்கத்து வீட்டில் இருந்தாலே எங்கடா போயிட்டா அப்படின்னா அதுக்கு டியூன் மாறி போயிடும். மாற்ற உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? டெஸ்ட் இல்லை, நான் சும்மா டவுட் கேட்குறேன். ஐயோ உங்களை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஞானம் இருந்தால் நான் ஏன் எப்படி இருக்கேன் உங்ககிட்ட எனக்கு எப்படி? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு போடலாம். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலையிட போகும் அந்த நாளும் எந்த நாளு மாங்குயிலே 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 பாடலாம். சரி, இப்போ நான் வந்து இல்லை உங்க வீட்டுக்கு இந்த டியூனுக்காக வந்திருக்கிற ஒரு டேரக்டர்னு வச்சுங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், லெஃப்ட் சைடு திரும்பினா உங்க ரூம், மறந்து போய் ரைட் சைடில் உங்க புள்ள யுவன் சங்கர் ராஜா ரூம்ல நுழைஞ்சிடுறேன். அவர்கிட்ட போய் இந்த பாட்டு கேட்டிருந்தேன்னா அவர் இந்த பாட்டு எப்படி போட்டுருக்கேன்? அவர் மாதிரி டியூன் வேணா போடலாமே தவிர மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட போகும் அந்த நாளும் எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால 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 மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாலு 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 சூப்பர். இவங்க வீட்லயே ஒரு மியூசிக் ஃபேக்டரி இருக்கு. 2 மகன்கள் இசையமைப்பாளர்கள், ஒரு மகள் பாடகி. ஸோ ஒரு மியூசிக் ஃபேக்டரியிலேருந்து தான் அவர் வந்திருக்காரு. ஸோ கவிஞர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஒரு கேள்வி, நீங்க கேட்டு அவர் மாத்தி பாடினாரு, அது மாதிரி நான் ஒரு பாட்டை சொல்றேன், அதை நீங்க மாத்தி பாட முடியுமா? என்ன முத்துலிங்க, நீங்க ஒரு முத்துலிங்க கவிஞர் முத்துலிங்க வந்திருக்காரு, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா அருமையான பாடல்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தந்தவர். மாத்தி பாடலாம். நீங்க என்ன அவர் டெஸ்ட் பண்ணாருன்னு நீங்க டெஸ்ட் பண்ணல, ஒரு வேண்டுகோள். நேத்தா கூட சொன்னாரு, ஒன்னும் சொல்லாம திடீர்னு போய் கேட்க போறீல, கோவப்பட மாட்டாரான்னு கேட்டாரு. இல்ல, அவருடைய கோபமெல்லாம் நம்ம பிரசாத் தியேட்டருக்குள்ளதான் வச்சுக்கிருவாரு. இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிற இடத்துல காட்ட மாட்டாரு. அப்படியே கோபம் வந்தாலும் அடைக்கிடுவாரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து. அது என்னன்னா, இப்ப மாத்தி பாடினியல்ல, ஆமா, ஒரு பாட்டு. சரி, அது ஏற்கனவே ஒரு படத்துல வந்த பாட்டு. ஒரு பாட்டு வரிய மாத்தி பாட சொல்ல, வேற இசையமைப்பாளர் இசையமைச்சதை வந்து என்ன மாத்த சொல்லாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பாயிடும். இல்ல இல்ல இல்ல, அது வந்து ரொம்ப இல்ல நீங்க கேக்குறது ரொம்ப தவறு. இல்ல பாட்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்க முத்துலிங்க நீங்க வேற பாட்டு எழுதுங்கன்னா நீங்க இப்ப எழுதுவீங்களா? இல்ல இல்ல, அது ஒரு மகிழ்ச்சிக்காக இப்ப மாத்தி பாடினியல்ல உங்க பாட்டை. ஏன் பாட்டு நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன். அது மாதிரி கவிஞர்கள் சார்பா நான் இதை கேட்கிறேன். அதாவது பாட்டு வரிய மாத்தி பாட சொல்லல, நமக்கு சொந்தமானதா இருந்தா எது வேணாலும் மாத்திக்கலாம். இசை எல்லாருக்கும் சொந்தம் தான். பாட்டு வரிய மாத்தி பாட சொல்லல, அந்த இசைய கொஞ்சம் வேற மாதிரி உங்களுடைய இசையில பாடினா. அவர் கவிஞருங்கிறத நிரூபிக்கிறார் பாத்தீங்களா? இசை எல்லாருக்கும் பொதுன்னு என்ன அடிச்சிட்டாரு ஒரு அடி. சரி, நீங்க சொல்லுங்க, என்னதான் சொல்றீங்க சொல்லுங்க. முதல்ல அந்த பாட்டை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. சரி சார்.
ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா ஒரு நினைக்கிறேன். இது என்ன பாடும்போது உட்கார்ந்து ஏற்கனவே சினிமாவில் வந்து பிரபலமான பாட்டு தான், அது ரசிகர்களுக்கு தெரியும். நீங்க டியூனை மாத்தி பாடினால அதை மாதிரி இவரை மாத்தி பாட சொல்லி இப்ப எழுதிட்டு வந்திருக்காரு. என்ன முழுமையா பாட வேண்டாம், ஒரே 4 வரி பாடணும். நீங்க எழுதின பாட்டா? இல்ல பாருங்க. முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி குத்து குருபரம் இடம்போதும் முக்கட்பரமர்க்க சுருதியின் வாயிலே நுழைய மாட்டேங்குது. முக்கட்பரமர்க்க சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்க தமரரும் அடிபேன. அவ்வளவு பாடினா போதும். எவ்வளவு அழகா இந்த பாட்டை வந்து டிஎம்எஸ் பாடி முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணத்து குரு குத்து குருபர என போதும். என்ன அழகா போட்டிருக்காரு. இதை போய் மாத்த சொல்றீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? இல்ல அதாவது பல மலர்கள் இருந்தாலும் மல்லிகை மனம் தனியாக தெரிவதைப் போல அதே பாட்டுக்கு பலர் இசையமைத்திருக்கிறார்கள். அதுல உங்களுடைய இசை தனித்துவமாக இருக்கும் என்பதனால தான் சொல்றேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பாட்டை கொடுத்து, அதாவது சில பாடல்களை வந்து எப்படி வேணாலும் டியூன் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த சந்தத்தில் வருகிற பாடல்களை வந்து அந்த சந்தத்திலிருந்து மாற்ற முடியாது. இப்போ வீடு வரை உறவுங்கிற டியூனில் வந்து விஸ்வநாதன் சார் வந்து 6 பாடல்கள் அதே சந்தத்தில் தான தன தனனா தான தன வீடு வரை உறவுன்னா அது சந்தத்மா எடுத்துட்டோம்னா தான தன தனனா பேசுவது கிளியா மாம்பழத்து வண்டு வீடு வரை உறவு பேசுவது கிளியா மாம்பழத்து வண்டு அத்தனை ஒரே டியூன்ல பாடலாம். மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பேசுவது கிளியா வீடு வரை உறவு இல்லை வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படி மாற்றி பாடலாம். ஒரே சந்தத்தை வந்து மாற்ற முடியாது, அது இமிடேஷன் தான். அந்த சந்தத்தை வந்து மாற்ற முடியாது. ஆனால் இவர் வந்து சொல்றது இதே சந்தத்தில் முத்தை திருபத்தி திருநகைங்கிற சந்தத்தை தான் நான் வச்சுக்கணும். தத்தி தக தத்தி தக தக தத்தி தக தத்தி தக தகன்னு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். அது என்ன பண்றது இப்போ? ஒரு அதாவது செய்யுள் வடிவில இருந்த திருவாசகத்திற்கே உருகாத நெஞ்சையும் உருக வைக்கக்கூடிய சிம்பொனி இசை அமைத்த உங்களுக்கு இது பெரிய காரியமா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் என்ற தேவாரத்தினுடைய அப்பர் பாடலை எத்தனையோ பேர் பாடி இருக்கிறார்கள். தண்டபாணி தேசிகரும் பாடினார், ஓதுவார்கள் எல்லாம் பண்ண வைத்து பாடினார்கள். ஆனால் அந்த பாடலை நீங்கள் தளபதி படத்திலே வேறு வகையிலே இசையமைத்து அந்த தேவார பாடலை பிரபலப்படுத்தினீர்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன பெரிய காரியமா? பெரிய காரியம் இல்லை. அந்த சந்தத்தை விட்டு மாற, அதாவது இசையமைப்பாளர்களுக்குள்ள இடைஞ்சல் என்னன்னா, சந்தத்தை கொடுத்துருச்சுன்னா அதில் சொந்தமாக எதுவும் பண்ண முடியாது. தத் தத் தகதி தத் தகதிக்கு தத் தத் தக தத் தத் தகதிக்கு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நான் மாத்துறது ட்ரை பண்றேன். அந்த 4 வரி மட்டும் ஒரு செகண்ட். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரன் என போதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரன் என போதும். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்க தமரரும் அடிபேன. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண வித்து கொரு குத்து குருவர என போதும். தக்கத்திம்மி தக்க ஜுண்ணு தக்கத்திம்மி தக்க ஜுண்ணு முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருவரன் என போதும். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்க தமரரும் அடிபேன. 30 திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரன் என போதும். முத்தை தரு பத்தி திருநகை முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண வித்து குரு குத்து குருபரன் என போதும்.
முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரம் அது அப்படிலாம் போட்டுட்டே போகலாம். அது ஆனா இது வந்து தகங்கிறத அந்த அந்த இமிட்டேஷன் வராம அந்த ரிதம் வராம பண்ணதான் இதுல. ரொம்ப நன்றிண்ணே. அதே நேரத்தில் ஒன்று சொல்றேன், நான் உரிமையோடு அண்ணன் ராஜா அண்ணன் கேட்டதுக்கு காரணம் என்னுடைய சினிமா வாழ்க்கையோடு தொடர்புடையது அவருடைய வாழ்க்கையும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கி வைத்தவரே ராஜா அண்ணன் தான், இளையராஜா தான். முதல் நான் பாட்டு எழுதிய படம் பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம் 1973 வெளிவந்தது. அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷ். அந்த படத்திலே கங்கை, காவிரி, வைகை இந்த நதிகள் பாடுவதைப் போல ஒரு பாடல் எழுத வேண்டும், எழுதி கொண்டு வாருங்கள், டியூன் பண்ண சொல்லிக்கிறேன்ட்டு சொன்னார். அந்த படத்தின் கதைவசனகர்த்தா பாலமுருகன். நான் எழுதிக்கிட்டு போனேன். எல்லாம் ஒரே தாளத்தில் இருக்குது, இப்படி எழுதுனா சரியாக வராது, நாங்கள் டியூன் போடுறோம். அந்த டியூனுக்கு அதாவது ராகமாளிகை மாதிரி பல்வேறு பாத்திரங்கள் பாடுறதுனால பல மெட்டுக்கள் போட வேண்டியிருக்கு, அந்த மெட்டு போடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுங்கன்னாரு ஜி.கே. வெங்கடேஷ். 3 நாள் இருந்து போட்டார். டைரக்டர் பி. மாதவன் சொன்னார், என்ன நாயுடு 3 நாள் ஆச்சு டியூன் வரல, வேறு ஏதாவது போடுங்கன்னாரு. இப்போ உடனே டியூன் வரும் பாரியா, இவர் நிறைய டியூன் வச்சிருக்கிறாரு ராஜா, அவரே பாட சொல்கிறேன், உனக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்க அப்படின்னாரு. உடனே இவர் பாடினார், 4-5 டியூன் பாடினார். 4மே நல்லா இருக்கு, அப்படியே வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னார் டைரக்டர். உடனே அப்போ தத்தக்காரத்தை நான் எழுதிக்கிட்டேன். தன்ன தானா தானா நன்னா தன தான நானா தன்னா நன்னா அப்படின்னு ஆரம்பமாகும். அப்போ தத்தக்காரத்தை நான் எழுதிக்கிட்டேன். அப்போலாம் கேசட் கொடுக்குற பழக்கம் கிடையாது. கேசட் கொடுக்குற பழக்கமே 1980 தான் வந்தது. அதை அண்ணன் தான் கொடுத்தாரு. அதனால் வீட்டுக்கே வந்து புதுசாக நான் எழுதுறதுனால அந்த பாடலை இவரும் கங்கை மரனும் வந்து பாடி காமிச்சு அங்கேயே என்னை பாடல் எழுத வைத்தார்கள். அதாவது சினிமாவில் என்னென்ன டியூனுக்கு எப்படியெல்லாம் நுணுக்கங்களோடு எழுதலாம் என்பதை கற்றுக் கொடுத்து என்னை எழுத வைத்தார். ஆக சினிமா அந்த பாட்டு தான் தஞ்சாவூர் சீமையிலே கண்ணு தாவி வந்தேன் பொன்னியம்மாங்கிற பாட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, சினிமாவுக்கு முதல் இளையராஜா இசையிலே பாட்டு எழுதியவன் என்ற பெருமை ஒரு கவிஞனுக்கு உண்டென்றால் அது என்னைத்தான் சாரும். அல்லது என்னுடைய பாட்டுக்கு தான் அவன் முதல் தமிழில் இசையமைச்சார்னு சொல்லலாம், எப்படி வேணான்னு சொல்லலாம். அதனால அதற்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் நான் எழுதினேன். ஒரு முறை ஸ்ரீதர்கிட்ட எம்ஜிஆர் சொன்னார், சரி டியூன் என்ன வேணாலும் போட்டாலும் முத்துலிங்க எழுதுவார், கொஞ்சம் இருங்க அவரை வச்சு எழுதுங்கன்னு சொன்னார். அதற்கு காரணம் இளையராஜா என்ற மோதிர கையால் கொட்டுப்பட்ட காரணத்தினால தான். நான் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் எழுதியிருக்கிறேன். ஹிந்தி இசையமைப்பாளர் லட்சுமிகாந்த் பியாரிலால், கன்னட இசையமைப்பாளர், தெலுங்கு, மலையாள மொழி இசையமைப்பாளர் எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த இசையமைப்பாளர்கள் எல்லாம் இசைப்புலமையோடு நின்றவர்கள். இசைப்புலமையோடு இலக்கிய புலமை, இலக்கண புலமை, பாட்டு எழுதும் புலமை அனைத்தையும் உள்ள ஆற்றல் பெற்ற ஒரே இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தான். அருள் ஞானி என்றால் வள்ளலார் போன்றவர்களை குறிக்கும், தமிழ் ஞானி என்றால் வாரியார் போன்றவர்களை குறிக்கும், இசை ஞானி என்றால் இளையராஜா ஒருவரை மட்டுமே குறிக்கும். அப்படிப்பட்ட இசைஞானி அவர்களுடைய இசை விழாவில் கலந்து கொண்டு 2 வார்த்தை பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக நண்பர்களுக்கு நன்றி கூறி, வாழ்க இளையராஜா, வளர்க அவரது இசைத்தொண்டு என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் அவதாரம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை இணைந்து பாட வருகிறார் சாதனா சர்க்கம். வந்து தீண்டும் போது என்ன மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம்
சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது ஓடா நீரோடா இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நீளாது நினைவில் வரும் நேரங்கள் சென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் நீரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது பாதம் விழுதாத ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது அலையும் மலை போல அழகெல்லாம் போல ஓடுது குயிலே குயிலினமே அதை இசையா கூவுதம்மா கதையா விடுகதையா யாவதில்லையே அன்புதான் சென்றில் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையிலே உலகு என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல பத்ரகாளி என்ற திரைப்படம் இசை ஞானி அவர்கள் சினிமா துறையில் நுழைந்த முதல் சில வருடங்களில் வந்த ஒரு திரைப்படம். இந்த படத்திலிருந்து ஒரு பாடல். கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில்
அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றிய விவரங்கள் ரொம்ப எங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதுவரை யாருமே இந்தியாவில் செய்திராத ஒரு சாதனை என்று சங்கீதம் தெரிந்த வட்டாரங்களில் பேசிக் கொண்டார்கள். கமல்ஹாசன் அவர்கள் ஹேராம் என்று ஒரு படம் எடுத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று உங்ககிட்ட ஒரு நாள் வந்தார். நான் படம் கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் ஏற்கனவே படமாக்கப்பட்ட ஒரு பாட்டை நீங்கள் மறுபடியும் எனக்கு மாற்றி இசையமைத்து தர வேண்டும் அப்படின்னு கேட்டார்னு ஒரு செய்திகள் நாங்கள் கேட்டிருக்கோம். அது என்ன, அது எப்படி சாத்தியமாச்சு? அது இல்ல அவர் பாட்டை வந்து மாற்ற சொல்லல, ஒரு பேக்ரவுண்டுக்காக என்ன பண்ண சொன்னாரு. நான் வந்து இன்னொரு இசையமைத்த படத்திற்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறதில்ல அப்படின்னு மறுத்து விட்டேன். மறுத்ததுனால வந்து இல்லை எனக்காக கன்சிடர் பண்ணுங்க, இல்லை வேணா அந்த அவரோட நான் பேசி உங்களுக்கு நான் சரி பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அவரோட சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அவரோட அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம், அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இன்னொரு இசையமைத்த படத்திற்கு நான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2 நாள் கழித்து வந்து அவர் வந்து கமல்ஹாசன் வந்து கேட்டார், வந்து ஹேராமுக்கு வந்து நீங்களே பாடல்கள் எல்லாம் இசையமைத்து தாருங்கள் என்றார். நான் இசையமைப்பதாக இருந்தால் பழைய நீங்கள் என்ன படம் எடுத்திருக்கிறீர்களோ அதையே தான் மாற்றுவேனே தவிர நான் புதிதாக ஒன்றும் டியூன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த பாடலுக்கு அவர் பிக்சரைஸ் பண்ணி இந்த பாடலுக்கு நான் வந்து லிப்சிங் பண்ணி சாங் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அந்த ஏற்கனவே அவர் எடுத்த எந்த மியூசிக் டைரக்டர் எடுத்தாரோ அதே லிப்சிங்க்கு அவங்க பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு சிங்கிள் ஃப்ரேம் கூட மாத்தாம அதுக்கே இசையமைத்து கொடுத்தேன் என்பதான் அவர் சொல்ல வர விஷயம், வேற ஒன்று. நன்றி. அடுத்த பாடல் ஒரு நாள் ஒரு கனவு, சமீபத்திய சூப்பர் ஹிட் பாடல் ஒரு நாள் ஒரு கனவு.